ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூல்லையே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், இஃப் யூ ஃபெல் டவுன் எஸ்டர்டே ஸ்டாண்ட் அப் டுடே. அதாவது நேற்று நீ கீழே விழுந்துட்டினா இன்றைக்கி எழுந்திருச்சிரு அப்படின்றது தான் இந்த கோட்டுடைய மீனிங். இதை சொன்னவர் ஹெச்ஜி வெல்ஸ். இஃப் யூ ஃபெல் டவுன் எஸ்டர்டே ஸ்டாண்ட் அப் டுடே. அதாவது ஏதாவது ஒரு செயலில் தடை நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த நாளே உடனே நம்ம எழுந்திரிச்சிடணும், அந்த தோல்வியிலேருந்து அடுத்த முயற்சியை நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படின்றது தான் இந்த கோட்டுடைய மீனிங். தோல்வியை கண்டு துவண்டு போயிடாதீங்க, வெற்றி ரொம்ப தூரத்தில் இல்லை, உடனே எழுந்திரிச்சு நெல்லுங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அதாவது டென்ஸில் மெயினாக 3 டென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம். ஏற்கனவே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இதை பற்றியெல்லாம் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்கலனாக்கா லிங்க்கில் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலம். இந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயல்களை எல்லாம் இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம பேசலாம், எழுதலாம் பார்க்கலாமா? இந்த ஸ்லைடு பாருங்கள். யூசஸ், அதாவது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் எதுக்கு பயன்படுகிறது பார்த்தோன்னா, சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் இன் த ஃப்யூச்சர். அதாவது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ வில் கோ டு த டெம்பிள் டுமாரோ. அவன் கோயிலிற்கு நாளைக்கு செல்லுவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹீ வில் கோ டு த டெம்பிள் டுமாரோ. இதில் ஹீ அப்படின்றது சப்ஜெக்ட், வில் கோ அப்படின்றது தான் இங்கே ஃப்யூச்சர் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இதில் மெயின் வேர்ப் கோ. இது ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தில் தான் இது நடக்க போகுது, நாளைக்கு தான் இது நடக்க போகுது அப்படின்றதுனால நம்ம வில் கோ அப்படின்னு சொல்கிறோம். அவன் எங்கே போவான் நாளைக்கு? டெம்பிள், டு த டெம்பிள். எப்போ போவான்? நாளைக்கு போவான். இப்போ இந்த கோயிலுக்கு செல்லுதல் அப்படின்ற செயல் நாளைக்கு நடக்க போவதனால நம்ம வில் அப்படின்ற இந்த வேர்டை அந்த வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோம். ஹீ வில் கோ டு த டெம்பிள் டுமாரோ. இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த வேர்டெல்லாம் அந்த சென்டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தில் தான் அது நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்லைடு பாருங்கள். டுமாரோ, நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் இயர், இன் அ மந்த். அதாவது டுமாரோனா நாளை, நெக்ஸ்ட் டே அப்படின்னா அடுத்த நாள், நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அடுத்த வாரம், நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருடம், நெக்ஸ்ட் இன் அ மந்த் அப்படின்னா இன்னும் ஒரு மாதத்தில் அப்படின்னாக்கா இன்னும் அது நடக்கலை, இன்னும் ஒரு மாதத்தில் அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் அந்த சென்டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கிறது அப்படின்னு பொருள். அடுத்தது பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபார்முலா. இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபார்முலா என்ன, அந்த சென்டென்ஸை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நேர்மறை வாக்கியம். நேர்மறை வாக்கியத்துடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சப்ஜெக்ட் இருக்கும், ப்ளஸ் வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆர் ஃபஸ்ட்டு ஃபார்ம் V1. அதாவது முதல்ல சப்ஜெக்ட் இருக்கணும், அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அந்த வாக்கியத்தில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட்டு. அடுத்தது வில் வரணும், வில்லு கூட அந்த வேர்புடைய பேஸ் ஃபார்ம், ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரணும், V1 வரணும். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் இருக்கு இல்லைங்களா, அதுதான் V1, அது வரணும். அடுத்தது ஆப்ஜெக்ட் வரணும். அப்போ இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஃப்யூச்சர் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆர் ஃபஸ்ட்டு ஃபார்ம் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் ஸ்ட்ரக்சர். அடுத்தது பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்
ஃபார் பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதாவது நேர்மறை வாக்கியத்துக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோன்னாக்கா, ஐ வில் அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ. நான் நாளை கூட்டத்தில் கலந்து கொள்வேன். இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், வில் அட்டெண்ட் அப்படின்றது ஃபியூச்சர் வேர்ப், த மீட்டிங் அப்படின்றது எதுக்காக நம்ம போகிறோம் ஆப்ஜெக்ட். அது எப்போ நடக்க போகுது? டுமாரோ. நான் நாளை கூட்டத்தில் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த கொள்வேன் அப்படின்றது தான் ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய தமிழ் வார்த்தை. அடுத்தது பாருங்கள், we will complete the test next week. நாங்கள் தேர்வை அடுத்த வாரம் முடிப்போம். நாங்கள் தேர்வை எப்போ எழுத போகிறோம், எப்போ எழுதி முடிப்போம்? அடுத்த வாரம். அப்போ இது அடுத்த வாரம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால நம்ம இதை will complete அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபியூச்சர். அடுத்தது, he will visit the temple next year. அவன் அந்த கோயிலை அடுத்த வாரம் பார்வையிடுவான். அவன் கோயிலை அடுத்த வாரம் பார்வையிடுவான். இதுதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது, she will meet you soon. அவள் விரைவில் உன்னை சந்திப்பாள். அப்போ இதுவும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல். அதனால் நம்ம இங்கே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, they will cook சப்பாத்தி. அவர்கள் சப்பாத்தி சமைப்பார்கள். they will cook சப்பாத்தி. இங்கே தே அப்படின்றது சப்ஜெக்ட், வில் குக் அப்படின்றது ஃபியூச்சர் வேர்ப், சப்பாத்தி அப்படின்றது ஆப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது V1 ஃபார்ம் இருக்குங்களா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு வில் போட்டுடணும். இந்த சென்டென்ஸ்லலாம் நம்ம பார்த்தோன்னா அட்டெண்ட் அப்படின்றது ஒரு V1, கம்ப்ளீட் அப்படின்றது ஒரு V1, விசிட் V1, மீட் V1, குக் V1. அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வில்லுக்கு அப்புறமா நம்ம போட வேண்டிய ஃபார்ம் V1 ஃபார்ம், ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை வாக்கியம். இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எதிர்மறை வாக்கியம் அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, முதல்ல சப்ஜெக்ட் வரணும், ப்ளஸ் வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆர் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதாவது அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க முதல்ல வருவாங்க. அதுக்கப்புறம் இது ஃபியூச்சர் டென்ஸ், அதனால் வில் வரும். இது நெகட்டிவ், அதனால் நாட் வரணும். எதிர்மறை, அதனால் இங்கே வில்லுக்கு பக்கத்தில் நாட் அதுக்கப்புறம் தான் V1 ஃபார்ம், ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரணும். அடுத்தது ஆப்ஜெக்ட் வரணும். அப்போ இந்த நெகட்டிவ் சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆர் ஃபஸ்ட்டு ஃபார்ம் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அடுத்தது இப்போ நம்ம இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஃபியூச்சர் டென்ஸில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ வில் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ. நான் நாளை அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன். இது நெகட்டிவ் அப்படின்றதுனால வில்லுக்கும் அந்த V1 வேர்புக்கும் நடுவில் நம்ம நாட் போட்டிருக்கிறோம். We will not complete the test next week. நாங்கள் தேர்வை அடுத்த வாரம் முடிக்க மாட்டோம் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது, he will not visit the temple next year. அவன் அந்த கோயிலை அடுத்த வாரம் பார்வையிட மாட்டான். அவன் அந்த கோயிலை அடுத்த வாரம் பார்வையிட மாட்டான். அடுத்தது, she will not meet you soon. அவள் உன்னை விரைவில் சந்திக்க மாட்டாள். அடுத்தது, they will not cook சப்பாத்தி. அவர்கள் சப்பாத்தி சமைக்க மாட்டார்கள். முதல்லலாம் நம்ம பார்த்தோம், நாங்கள் செய்வோம், முடிப்போம், பார்வையிடுவோம், சந்திப்பால் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இதெல்லாம் ஃப்யூச்சரை குறிக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள். இது நெகட்டிவாக இருக்கிறதுனால நான் பார்க்க மாட்டேன், போக மாட்டேன், செய்ய மாட்டேன், சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன். இதெல்லாம் நாட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ வில் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ. We will not complete the test next week. He will not visit the temple next year. She will not meet you soon. They will not cook chapati. இந்த சென்டென்ஸ் எல்லாம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது கொஸ்டின். இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம கேள்வி கேட்கலாம், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன? இந்த ஸ்லைடை பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபார்முலா ஃபார் கொஸ்டின். அது இப்போ எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த வில் அப்படின்றது முதல்ல வந்துடும். இந்த ஆக்சிலரி வேர்ப் வில் அப்படின்றது எங்கே வந்துடும், ஃப்யூச்சரை குறிக்கக்கூடிய இந்த வில் எங்கே வந்துடும்னாக்கா, கேள்வி கேட்கும் போது முதல்ல வரும்.
ப்ளஸ் சப்ஜெக்ட். இந்த வில்லுக்கு அப்புறமா சப்ஜெக்ட் வரும் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது V1 ஃபார்ம் வேர்ப் வரணும் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அடுத்தது ஒரு கொஸ்டின் மார்க்கோட இந்த ஸ்ட்ரக்சர் வந்து முடியணும். அதாவது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் கேள்வி வாக்கியம் முதல்ல வில்லில் ஆரம்பிக்கணும், அடுத்தது சப்ஜெக்ட் வரணும், அடுத்தது V1 வரணும், அடுத்தது கடைசியாக ஆப்ஜெக்ட் வந்து கொஸ்டின் மார்க்கோட முடியணும். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். வில் ஐ அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ? நான் நாளை அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வேனா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். ஒரு கொஸ்டின் மார்க்கோட இது முடியுது. வில் ஐ அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ, இதில் வந்து வில் அப்படின்றது முதல்ல வந்துடுது, அடுத்தது ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் வருது, அடுத்தது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அட்டெண்ட் அப்படின்றது வருது. எங்கே நம்ம போக போகிறோம்? மீட்டிங். எப்போ போக போகிறோம்? டுமாரோ அப்படின்றதோட கேள்விக்குறியோட இந்த வாக்கியம் முடியுது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். வில் யூ கம்ப்ளீட் த டெஸ்ட் நெக்ஸ்ட் வீக்? நீ தேர்வை அடுத்த வாரம் முடிப்பாயா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். அடுத்தது வில் ஹீ விசிட் த டெம்பிள் நெக்ஸ்ட் இயர்? அவன் அடுத்த வருடம் அந்த கோயிலை பார்வையிடுவானா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வில் வருது, அடுத்தது சப்ஜெக்ட் வருது, அடுத்தது V1 வருது, அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் வந்து கேள்விக்குறியோட முடியுது. அடுத்தது வில் ஷீ மீட் யூ சூன்? அவள் விரைவில் உன்னை சந்திப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது வில் தே குக் சப்பாத்தி? அவர்கள் சப்பாத்தி சமைப்பார்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் கேள்வி வாக்கியத்துக்கு எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி வந்து நேர்மறை வாக்கியம் எப்படி நம்ம வந்து உருவாக்கலாம், எப்படி பேசலாம், அதே மாதிரி எதிர்மறை வாக்கியம் எப்படி உருவாக்குறது, அதை எப்படி நம்ம கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை கொஸ்டினில் எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ நம்ம வந்து அந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை பயன்படுத்தி ஒரு எஸ்ஆர்னோ டைப் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்லைடை பாருங்கள். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃபார் நெகட்டிவ். வில் யூ டூ திஸ் ஒர்க் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நீ இந்த வேலையை செய்வாயா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பாருங்கள். எஸ் ஐ வில் டூ திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஆம், நான் இந்த வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்கிறது தான் எஸ் ஐ வில் டூ திஸ் ஒர்க். அடுத்தது நோ ஐ வில் நாட் அல்லது won't do this work. இல்லை, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னாக்கா யாராவது உங்களை வந்து இதை நீ செய்கிறியா அப்படின்னு கேட்டாங்கனாக்கா, நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா, அதாவது பாசிட்டிவாக உங்களுடைய ஆன்சர் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து எஸ் ஐ வில் டூ திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் செய்ய போகிறது இல்லை, செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னாக்கா நோ ஐ வில் நாட் டூ திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நோ ஐ won't do this work. இந்த won't அப்படின்றது will not அப்படின்றதுடைய சுருக்கம். will not அப்படின்ற இதோடைய கான்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா won't, இல்லை நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன். இது வந்து எஸ்ஆர்னோ டைப்பில் வந்து எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஒரு கேள்விக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் அப்படின்றது தான். இதிலையே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். இந்த ஸ்லைடை பாருங்கள். வில் யூ கோ டு ஸ்கூல்? நீ பள்ளிக்கு போவாயா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அதாவது பாசிட்டிவில் உங்களுடைய ஆன்சர் இருக்குது அப்படின்னாக்கா எஸ் ஐ வில் கோ டு ஸ்கூல். ஆம், நான் பள்ளிக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் நெகட்டிவில் சொல்ல போகிறீங்க, இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னாக்கா உங்களுடைய ஆன்சர் எப்படி இருக்கணும்னாக்கா நோ ஐ வில் நாட் கோ டு ஸ்கூல், நோ ஐ won't go to school அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை, நான் பள்ளிக்கு போக மாட்டேன். யாராவது உங்களை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்சர் எஸ் அப்படின்னாக்கா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நோ அப்படின்னா நோ ஐ வில் நாட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எஸ் அப்படின்னா எஸ் ஐ வில் அப்படின்னு சொல்லணும். நோ அப்படின்னா நோ ஐ வில் நாட் அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வியை வந்து உங்களை கேட்டாங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்லைடு பாருங்கள். இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து இந்த ஃப்யூச்சர் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். இதில் பாருங்கள், ஐ வில் ரன், வி வில் ரன், யூ வில் ரன், தே வில் ரன். இந்த வேர்ப் எதுவுமே மாறலை. ஐ வி யூ தே. ஐ வி அப்படின்றது
ஃபஸ்ட்டு பர்சன் இல்லைங்களா. ஐவி அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பர்சனுக்கு யூஸ் ஆகும். அதில் வில் கூட அந்த வேர்ப் எடுத்து அப்படியே V1 ஃபார்ம் வேர்ப் எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்தது யூ அப்படின்றது முன்னிலை, இது வந்து செகண்ட் பர்சன். அதுக்கும் பாருங்கள் யூ வில் ரன், யூ போடுறோம் வில் போடுறோம் V1 ஃபார்ம் எடுத்து போட்டுடுறோம். அடுத்தது தே அப்படின்றது இது வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல், இது அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. தே வில் ரன், இதில் வேர்பில் வந்து எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், ஹீ வில் ரன், ஷீ வில் ரன், இட் வில் ரன், வருண் வில் ரன். ஹீ ஷீ இட் ஒரு பேர், இதுக்கெல்லாம் கூட இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் வேர்பில் எந்த மாற்றமுமே நடக்கலை. ஹீ வில் ரன், ஷீ வில் ரன், இட் வில் ரன், வருண் வில் ரன். நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா, ஒரு பேர் வந்துச்சுன்னா வேர்பு பக்கத்தில் எஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அந்த ரூல் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு செட் ஆகாது. ஃப்யூச்சர் டென்ஸில் நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்யூச்சர் டென்ஸில் சப்ஜெக்ட் கூட ஹீ ஷீ இட் ஒரு பேர் கூட வில் போட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் வேர்பு ரன் அப்படின்றத எடுத்து அப்படியே நீங்கள் போட்டுடணும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை பார்த்தோம். நேர்மறை வாக்கியம் எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். எதிர்மறை வாக்கியத்துடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். கேள்வி வாக்கியத்துடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதை எப்படி உங்களுடைய சென்டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யாராவது உங்களை வந்து எஸ்ஆர்னோ டைப்பில் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னாக்கா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். சேஞ்ச் த வேர்ப் இன்டு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இங்கே நம்ம வந்து சில வேர்ப்ஸ் கொடுத்துருக்குறோம். இதை வந்து நீங்கள் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் மாற்றணும். இந்த வேர்ப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒர்க், ரெண்டாவது ரன், மூணாவது ப்ளே, நாலாவது ரைட், அஞ்சாவது டான்ஸ், ஆறாவது சிங், ஏழாவது ஈட். இந்த வேர்பெல்லாம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் மாற்றணுன்னாக்கா நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். என்ன வியூவர்ஸ், ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ணலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். ஒர்க் வில் ஒர்க், ரன் வில் ரன், ப்ளே வில் ப்ளே, ரைட் வில் ரைட், டான்ஸ் வில் டான்ஸ், சிங் வில் சிங், ஈட் வில் ஈட். இப்போ ஒரு வேர்பை வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் மாற்றணுன்னாக்கா அந்த வேர்புக்கு முன்னாடி வில் அப்படின்ற வார்த்தையை நம்ம போட்டுடணும். அந்த மாதிரி போட்டுட்டு V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை வந்து நம்ம எழுதிடணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் சரியான பதில் எழுதுனீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு தம்ஸ் அப். உங்களுக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் புரிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். சேஞ்ச் த வேர்ப் இன்டு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குற வேர்பை நீங்கள் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் மாற்றணும். இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ டேஷ் ஹெல்ப் வித் யுவர் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். ராமு அண்ட் குமார் dash sing a song. My mother dash buy a new car. Rupa dash give you a book. Malar dash wash your clothes. இந்த சென்டென்ஸ்லலாம் ப்ராக்கெட்குள்ளே நம்ம வேர்பை கொடுத்துருக்குறோம். இந்த வேர்பெல்லாம் நீங்கள் வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் மாற்றுங்க பார்க்கலாம். என்ன வியூவர்ஸ், ஆன்சர் எழுதிட்டிங்களா? இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ணலாங்களா? இந்த ஸ்லைடை பாருங்கள். She will help you with your household work. Ramu and Kumar will sing a song. My mother will buy a new car. Rupa will give you a book. Malar will wash your clothes. என்ன வியூவர்ஸ், யாரெல்லாம் சரியான ஆன்சர் எழுதியிருந்தீங்க? வெரி குட். இப்போ நம்ம அடுத்த எக்ஸசைஸ்க்கு போகலாங்களா? அடுத்த ஸ்லைடு. இந்த ஸ்லைடு பாருங்கள். சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன்டு நெகட்டிவ். நம்ம வந்து இங்கே பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் வந்து நெகட்டிவாக மாற்றணும். நேர்மறை வாக்கியத்தை எதிர்மறையாக எப்படி மாற்றுறது பாருங்கள். ஷீ வில் கோ ஃபார் அ பிக்னிக். த ஹெட்மாஸ்டர் வில் பனிஷ் யூ. மை மதர் வில் கம் வித் யூ. தே வில் சர்வ் டெலிஷியஸ் மீல். ஐ வில் ரீட் த புக் டுமாரோ. இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் நெகட்டிவில் மாற்றுங்க. என்ன வியூவர்ஸ், ஆன்சர் எழுதிட்டிங்களா? இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ணலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். ஷீ வில் நாட் கோ ஃபார் அ பிக்னிக். த ஹெட்மாஸ்டர் வில் நாட் பனிஷ் யூ. மை மதர் வில் நாட் கம் வித் மீ. தே வில் நாட் சர்வ் டெலிஷியஸ் மீல். ஐ வில் நாட் ரீட் த புக் டுமாரோ.
எத்தனை பேர் ஆன்சரை சரியாக எழுதியிருந்தீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு தம்ஸ் அப். என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுட்ருக்கீங்க. இந்த ஸ்ட்ரக்சர், இந்த சென்டென்ஸை உங்களுடைய டெய்லி கான்வர்சேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.